என்னப்பா சொல்ற? குழந்தைக்கு என்னாச்சு? அத்தை பயப்படாதீங்க, சீரியஸாலாம் எதுவும் இல்ல. சரஸ், மாமா குழந்தையோட ஹெல்த் ஏதோ பாதிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஆமா, ஆனா இப்போதைக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இனிமே இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்ல வேற ஏதாவது டெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்களா? இப்போதைக்கு மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அவங்க தான் பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் ஏன் கவலையை உட்காந்துட்டு இருக்க? இல்லைப்பா, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தான். ஆனால் சரஸ்வதி கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்ததுனால அவன் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காப்பா. சைக்கலாஜிக்கலாக அவளுக்கு டிப்ரெஷன் மாதிரி ஏற்பட்டிருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா டெலிவரி டைமில் பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. கடவுளே, என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறாங்க? எனக்கு எதாம்மா கொஞ்சம் பயமாக இருக்கு. சரஸ் ஜெயில இருந்து வெளியே வந்த அப்புறம் அவங்க அந்த கொடுமையில இருந்து இன்னும் வெளியே வராம தான் இருக்காங்க. அதான் நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசி அவங்கள திரும்ப கொண்டு வந்துட்டோமேம்மா. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவ்வளவு ஈஸியா வெளியே வர முடியாது. ஆமா, சப்கான்ஷியஸா அது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏம்மா, இன்னுமா நீ அதை நினைச்சிட்டு இருக்க? எப்பவாவது சில நேரம் ஞாபகத்துக்கு வரும் மாமா. கனவுலயும் அடிக்கடி அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்போது நடுராத்திரியில எழுந்துப்பேன். என்ன சரஸ், நீங்க ஏன் இதை முன்னாடியே சொல்லவே இல்ல? இத சொல்லி யாரையும் கஷ்டப்படுத்த வேணான்னு தான். இதுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்களா? மாமா, நாம ஏதாச்சும் வேற பெரிய ஹாஸ்பிட்டல் ஏதாவது பார்க்கணுமா? இல்லைம்மா, அதுக்குள்ள எந்த தேவையும் இருக்காது. கொடுத்த மாத்திரை மருந்து சரியாக சாப்பிட்டாலே குணமாயிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஜெயில் வார்டனால தான்ப்பா. அந்த பொம்பளை பண்ண வேலையால தான் இவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. கடவுள் நம்மளை ஏன் தான் இப்படிலாம் சோதிக்கிறாரோ? இப்பதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு வீட்ல எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கோம். யார் கண்ணு பட்டுச்சோ? டேய், முதல்ல அந்த வார்டன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்டா. ஏற்கனவே அவங்க மேல இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கேப்பா. அவங்களுக்கான தண்டனையை கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. இப்ப சரஸ்வதியை நம்ம நல்லா பாத்துக்கணும். ஆமா, அவங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும்.